வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று எங்கள் ஊர் நெல்லையப்பர் கோயிலில் வந்து ஜெப வேள்வி நடந்தது உலக நன்மைக்காக. அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. 24வது வருஷமா 23 வருஷமா எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது பார்த்துக்கோங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நானும் என் மகளும் கோயிலுக்கு போயிருக்கோமோ, அங்கே ஒரு பிள்ளை வந்து எங்களுக்கு பழக்கம் பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு, இப்படி வந்து வேள்வி நடக்க வந்து கலந்துக்கோங்க, அதுக்கு துட்டெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான்க்கான்னு 2 டோக்கன் பஞ்சு கொடுத்துச்சு பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என் மகளும் அதில் வந்து 8:30க்கு ஆரம்பிக்குன்னு போட்டிருந்தது. அந்த பிள்ளை சொல்லிச்சு, நீங்கள் ஒரு 7:30க்கெல்லாம் வந்துடுங்க, முன்னாடி வந்தது இடம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என் மகளும் 2வது ஆளாக 7 மணிக்கு போய் நின்று எங்களுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேள்வி நடக்கும்போது அந்த ஒரு புக்குமா இப்போ நோட்டு காமிச்ச மத்தியெல்லாம் ஒரு துண்டு சீட்டு, அதில் வந்து மந்திரம் இருந்தது. அதை தான் திரும்ப திரும்ப நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் போல். அதை உட்காந்து படிச்சுட்டே இருந்தால் இந்த மாதிரி கோயில் பிரகாரத்துலலாம் சுற்றி எல்லா பொம்பளையிலும் உட்காந்துருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலைலாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு சாமி ஃபோட்டோ, மஞ்சப்பை, பிரசாதம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்களா பார்த்துக்கோங்க. எங்களுக்கு இது தெரியாமல் நாங்கள் உள்ளே உட்காந்தா எங்களுக்கு ஒன்றுமே வரல. கடைசியில் பிரசாதமே கொடுக்கல. அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டே மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்னா, ஐயோ பையில் இருந்த பிரசாதம் எதுவுமே நமக்கு வரலையா, பையே கொடுக்கலையா அப்படின்னா. அப்போ என் மாச்சனா, நீ எனக்கு ஹாஸ்பிட்டலாக வாங்கினா சும்மா தானே விடு அப்படின்னு சொல்லி கவலைப்படாதான்னு சொல்லிகிட்டு இருந்தா பார்த்துக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு பொம்பளையும் கையிலையும் பார்த்தீங்கன்னா 5 பை 6 பை இப்படிலாம் சில பொம்பளைகள் வச்சுருந்தாவோ. அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் இப்படி வாங்க போய் தான் நாங்கள் உள்ளே இருந்த 100 பேருக்குமே பை இல்லை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோயிலில் வந்து சாப்பாடு போட்டாங்க, அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.